வணக்கம். கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய எழுத மறந்த கதை சிறுகதை உங்களுக்காக. முன்னொரு காலத்தில் ஒரு ஏழை குடியானவனும் ஒரு ராஜாவும் ஒரே தேசத்தில் வசித்து வந்தார்கள். ஒரு நாள் ராஜாவும் அந்த குடியானவனும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். குடியானவனாக வாழும் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது என்று குடியானவன் சொன்னான். ஒரு ராஜ்யத்துக்கு அரசனாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் வாழ்க்கை தான் மிகவும் கஷ்டமானது என்று ராஜா சொன்னான். விவாதம் நீண்டு கொண்டே போனது. கடைசியில் இருவரும் ஒரு ஏற்பாட்டுக்கு வர ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி ராஜா கொஞ்ச நாள் குடியானவனுடைய வீட்டுக்கு போய் குடியானவனாக இருப்பதென்றும், குடியானவன் கொஞ்ச நாள் ராஜாவின் அரண்மனைக்கு போய் ராஜாவாக இருப்பதென்றும் முடிவாயிற்று. அன்று இரவு அரண்மனையில் தூங்கியதைப் போல குடியானவன் தன் வாழ்நாளையே ஆனந்தமாக என்றும் தூங்கியதே இல்லை. ஹம்சதூளிகா மஞ்சத்தில் படுத்திருப்பது தான் என்ன சுகம்! விடிந்தது கூட தெரியவில்லை. ராணியானவள் தாதி பெண்கள் புடைசூழ வந்து இசைமீட்டி பாட்டிசைத்து துயில் எழுப்பினாள். இவனை சொர்க்கலோகம் போல இருந்தது அரண்மனை. பன்னீரில் நீராடி கலிப கஸ்தூரி முதலிய வாசனை திரவியங்கள் பூசி அறுசுவை போசனம் உண்டு தாம்பூலம் தெரித்து மன்னர் தர்பாருக்கு கிளம்பும் வேளையில் மந்திரியானவர் வந்து, மகாராஜாவுக்கு வெற்றியுண்டாகட்டும் என்று சொல்லி வணங்கி, மன்னவா, நம் அண்டை நாட்டு அரசன் நம் மீது போர் தொடுக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான் என்று தெரிவித்தார். இந்த குடியானவ ராஜாவுக்கு ஒரு ராஜானவன் இன்னொரு ராஜா மீது படையெடுத்தால் சண்டை போட வேண்டும் என்று தெரிந்திருந்தது. ஆகவே அவன், நம்முடைய படைகள் உடனே யுத்தத்துக்கு வேண்டிய சகல ஆயத்தங்களுடன் தயார் நிலையில் இருக்கட்டும் என்று உத்தரவிட்டார். மந்திரிக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் வந்துவிட்டது. அங்கு குடிசையில் படுத்து கிடந்த நிஜ ராஜாவுக்கு அன்றிரசு வள்ளிசமாக தூக்கமே வரவில்லை. கட்டாந்தரையில் கோரைப்பாயை விடுத்து படுத்திருந்தான். குழந்தைகள் பசியாலும் குளிராலும் ஒரு மூலையில் முனகிக் கொண்டு சுருண்டு படுத்து கிடந்தன. அந்த குடியானவனின் தாய் ராத்திரி பூராவும் தனக்குத்தானே ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். தகப்பனோ விடியும் வரை லொக்கு லொக்கென்று பயங்கரமாக இருமிக் கொண்டிருந்தான். ராஜா குடியானவன் புரண்டு புரண்டு படுத்து பார்த்தான். கைகளை கோர்த்து தலைக்கடியில் வைத்து கொண்டு கோரை வழியாக தெரியும் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே பொழுதை கழித்தான். காலையில் எழுந்ததும் குடியானவ தொழிலான ஏரை பூட்டி கொண்டு உழச் சென்றான். அவனால் வெயிலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மேடி பிடித்த கையில் பொங்கலிங்கள் பொத்து வடிந்தன. நாக்கு வறண்டு ஆயாசமாக வந்தது. வேலையை பாதியிலேயே விட்டுவிட்டு வந்தான். வரும் வழியில் அவனை கடன்காரர்கள் மறித்து கொண்டார்கள். வரி பாக்கிக்காக ராஜசேவகர்கள் அவனுடைய மாடுகளை பறிமுதல் செய்து கொண்டு போய்விட்டார்கள். மனைவிக்கு இடுப்பு வலி கண்டிருப்பதாக தகவல் வந்தது. ராஜா குடியானவன் அந்த இடத்திலேயே 2 கைகளையும் தலையில் வைத்து கொண்டு அப்படியே அசந்து உட்கார்ந்து விட்டான். அந்நேரம் அங்கே வந்த கவிராயர் ஒருவர் விவசாயத்தை பற்றியும் அவனை பற்றியும் புகழ்ந்தபடி பரிசில் கேட்டார். கவிராயரின் உருவம் சரியாக தெரியவில்லை, கண்ணீர் மறைத்ததால். அரண்மனையில் குடியானவ ராஜா மந்திராலோசனை சபையை கூட்டினான். அந்த ராஜ்யத்தில் பல்வேறு காரியங்களுக்கு பல்வேறு மந்திரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். உணவு மந்திரி சொன்னார், மகாராஜா, ஜனங்கள் சாப்பாட்டுக்கு வழியின்றி மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். மழை சரியாக பெய்தே அநேக வருஷங்கள் ஆகியது. ஒரே பஞ்சம். ஜனங்கள் பட்டினியாலும் வேலை கிடைக்காததாலும் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். சட்டமந்திரி சொன்னார், ஜனங்கள் நீதியிலிருந்து விலகிவிட்டார்கள். எங்கே பார்த்தாலும் கொள்ளை, கொலை, திருட்டு, விபச்சாரம் இவைகள் மலிந்து விட்டன. நிதிமந்திரி சொன்னார், வரி பாக்கிகள் சரிவர வசூலுக்கு ஆகவில்லை. கெடுபிடி செய்தால் ஜனங்கள் எதிர்க்கிறார்கள். யோசித்தார் குடியானவ ராஜா. இந்த நிலையில் யுத்தம் என்றால் ஜனங்கள் உற்சாகம் கொள்ள மாட்டார்கள். என்ன செய்யலாம்? எதிரி ராஜாவை தந்திரமாக கொஞ்ச காலம் சமாதானம் செய்து கொள்வதே உச்சிதமானது என சித்தம் பண்ணி அந்த அரசனுக்கு ஓலை அனுப்பி வரவழைத்து அவனோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டான். மறுநாளும் குடியானவ ராஜா சபையை கூட்டி நாட்டின் பஞ்ச நிலைமையை ஆராய்ந்தான். பஞ்சத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு விதமாக பதில் சொன்னார்கள். அவைகளையெல்லாம் கேட்ட குடியானவ ராஜா பகபகவென்று சிரித்தான். அட பைத்தியக்கார மந்திரிகளே, பூமியில் தானே மழை இல்லை, சமுத்திரத்தில் ஏன் மழை கொட்டுகிறது என்று தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான். தெரியாத மகாராஜா என்று ஒப்புக்கொண்டார்கள். தண்ணீரையும் பசுமையையும் கண்டுவிட்டால் போதும், மேகங்கள் தாயை கண்ட சேயைப் போல பாய்ந்து இறங்கிவிடும் என்றான் குடியானவ ராஜா. ஆகவே நான் சொல்கிறபடி செய்யுங்கள்.
உடனே பூமியில் விழும் மழை தண்ணீரில் ஒரு துளி கூட நமக்கு பயன்படாமல் சமுத்திரத்திற்கு செல்லக்கூடாது. பூமியில் பாய்கிற நதிகளில் நமக்கு பாசனத்துக்கு பயன்படாமல் ஒரு துளி தண்ணீர் கூட கடலுக்கு செல்லக்கூடாது என்று உத்தரவிட்டான் அந்த ராஜா. ஜனங்கள் தாமாகவே வந்து உற்சாகமான இந்த காரியத்துக்கு ஒத்துழைத்ததால் மந்திரிகள் சீக்கிரமாகவே இந்த உத்தரவை நிறைவேற்றினார்கள். விவசாயம் செழித்தது. மாதம் மும்மாறி மழை பொழிந்தது. நாடு சுபிட்சம் கண்டது. பக்கத்து நாட்டு ராஜா இந்த நாட்டின் மேல் பாய சமயம் பார்த்தான். ஆனால் அவன் எண்ணம் கடைசி வரை நிறைவேறவே இல்லை. காரணம், அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டில் செய்தது போல தங்கள் நாட்டிலும் செய்ய வேண்டும் என்று கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது ஒரு நாள் குடியானவனும் ராஜாவும் சந்தித்து கொண்டார்கள். அந்த குடியானவனுக்கே ராஜா தன் ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு காட்டுக்கு தவம் செய்ய போய்விட்டானாம். குடியானவனும் தனது அரண்மனை வாசம் முதலிய ஆடம்பரங்களை தொடர்ந்து எளிய வாழ்க்கையை மேற்கொண்டு நீதி தவறாமல் நாட்டை பரிபாலனம் பண்ணி கொண்டு வருகிறான். நிறைவு பெற்றது. வணக்கம்.